டீ ஒன்று இருக்காருண்ணே. அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிக்காய் அஞ்சலத்தில் ஓரிடத்தை அணைத்துக்க வெள்ளீரேன் அஞ்சல் அஞ்சல் அண்டநாதன் அவ்வளத்தில் ஆடுவேன் என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் கூட இசை மாமனிவர் நாரத மகிழ்ச்சிக்குரியவுடைய வேண்டுபருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க வாழ்விலே தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி கல்வி சாலையிலே குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் இறைவனையும் பெற முடியும் என்றாலும் கூட இவ்விடத்திலே அர்த்தத்தை மறந்து வாழ்வினை உச்சநிலைக்கு சென்றால் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும் என்றாலும் கூட அர்த்தம் என்பது மடமையிடா அஞ்சாமல் உடமையிடா அஞ்சாமல் திராவிட உடமையிடா அச்சம் என்பது மடமையிடா அஞ்சாமல் திராவிட உடமையிடா அச்சம்
இப்படி மனித வாழ்வினை அச்சத்தை மறந்து உச்சநிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஒவ்வொரு குழந்தையும், இந்த மண்ணில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தைதான். அந்த குழந்தை நல்லவராவதும் தீயவராவதும் தாயின் வளர்ப்பில் மட்டுமல்ல, மற்றும் உற்றார் உறவினர் சகோதரத்தும் அனைவரின் வளர்ப்பில் வளரக்கூடிய அந்த வளர்ந்த குழந்தையாகப்பட்டவர் வாழ்விலே வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும் என்றாலும் கூட இந்த இடத்திலே இப்படிப்பட்ட அழகான இந்த குறிஞ்சி நில வளத்தை பார்க்கின்ற பொழுது பார்த்தவர் வியக்கும் சோலை, நடுவிலே திணைக்கொள்ளையின் மத்தியிலே நீரோடு எல்லாம் பார்த்தாலும் நாணல் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவதும், நல்ல அருகமுள்ள எல்லாம் அதற்கு இசைத்து தாளம் போடுவதும், பொங்கி வரும் வெள்ளம் அது, பொன்னி வரும் மேகம் அது, பொன்னி பொங்கி பொங்கி வந்ததனால் புதுமஞ்சள் பூக்கின்றது. இப்படி புதுமஞ்சள் பூத்த காலம் எல்லாம் மறைந்து இன்றைய நிலைகளெல்லாம் கடந்து வாழ்விலே எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த இசை பார்க்கின்ற பொழுது சிந்தாமணி குயிலும் இசைந்து பாடுகின்ற வழிகளிலே இந்த இடத்தை பார்த்தால் சிந்தாமணி கோவிலே மணக்கும் புது செந்தாள பூமணனே, சிந்தாமணி கோயிலே மணக்கும் புது செந்தாள பூமணனே, நடுவாரடி மனநடுவாரடி படப்பொருக்காரடி கையிலே சிந்தாமணி கோவிலே மணக்கும் புது செந்தாள பூமணனே. இப்படிப்பட்ட அழகான இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு கானத்தின் குரல், ஏதோ ஒரு சத்தம், இந்த சத்தம் என்ன சத்தமாக இருக்கும் என்று சத்தத்தின் ஒளியின் ஓசை கேட்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சத்தம் என்னவாக இருக்கும்? சத்தம் ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்ற அழகான இனிதான இந்த கானத்தை கேட்டவுடனே பறவை இனங்கள் கூட மெய்மறந்து நிறைய சிலையாக நிற்பது எதற்காக? அபிநய சுந்தரி ஆடுகிறார். இன்னைக்கு பேரன்புக்கு பெரியவர்கள் தாய்மகளே, இங்க ராசபாட்டவர் எனது அண்ணன் மகன், அது மட்டும் இல்ல எங்க சித்தமகனும். ஆனால் படிப்பனையும் குறைந்தால் கூட இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ராசபன் சொன்னா இவர் தான் கேட்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எனது தாய்மை மணிகண்டன் தான். படிப்பு வேண்டாம், SSLC படிச்சா கூட அறிவு ஞானம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்தவர், அதை சொல்லிக் கொடுத்தவர் எனது தாய்மாமன் மணிகண்டன். மணிகண்டன் மணிகண்டன் அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். பிடிகளை கடிதம் தீட்டுகிறாள், ஆடுகிறார் என் ஆசை கனலை ஊதுகிறார்.
அபிநயம் ஆடுகின்ற இந்த அழகான பெண்மையை பார்த்தாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது அள்ளி கொண்டு முடிச்சு அரக்காசு கொண்டு வச்சு வந்தா இந்த பெண்மை எப்படி அழகாக இருப்பாள் என்பதை பார்க்கணும். அள்ளி கொண்டை முடிச்சு அரக்காசு பொட்டு வச்சு வெள்ளி பதங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பத்து வண்ணத்துக்கு அழகு தூரத்துக்கு பத்து வண்ணத்துக்கு அழகு தூரத்துக்கு பகல் யாரை அந்த நடப்போது பகல் யாரையடி அந்த நடப்போது அண்ணன் கூட இவன் நடையை கண்டவுடன் தோற்றுவிடும் போல தெரிகிறது. அம்மா என்கிட்ட காலத்துல இன்னைக்கு வந்து எவ்வளவு 10 மணியில இருந்து இது வரைக்கும் சுறுசுறுப்பு கொஞ்சம் கூட குறையாம அந்த ஆட்டம் படத்துல என்கிட்ட வயதாயிடுச்சுன்னு சொன்னா உடம்பு தளர்வு ஏற்படும். ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த உடம்பு வந்து வலுவாக்கிட்டு இப்படிப்பட்ட இந்த இனிமையான இடத்துல அருமையான அவர் அப்படியே ஆடு சொல்லிக்கிற மாதிரி இன்னொரு டப்பா பாட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல காவல் தெய்வம் என்னப்பு கோட்டை கருப்பணசாமி. நீங்க எத்தனையோ ராஜநடிகர் பார்த்துப்பீங்க, உங்களுக்கு தெரியாதல்ல. இன்னைக்கு நம்ம கருப்பனை கண் முன்னாடி கொண்டு வந்து நுப்பாடி போடுவாரு. சரிங்களா? கருப்பனோட பாட்டை கேளுங்க, அப்புறம் கேட்டுட்டு அருமையா இருக்கா இல்லன்னு அப்படியே தச்சுருவமா கொண்டு வந்து இறங்குவாரு. நீ பிறந்தாய் மலையாளம், பிறந்தாய் மலையாளம், இருந்தாய் மலையாளம், இருந்தாய் மலையாளம், இருந்தாய் மலையாளம்.
வேண்டியவன தாய் பாட்டு பாடுறாரு. நன்றி நன்றி நன்றி. அப்படி இருந்தாலும் இப்படி இந்த இடத்திலே எப்படி பாடிக்கொண்டிருந்தாலும் கூட அங்கும் இங்கும் உலாவும் மாணவரை காண வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது யார் அது? என்ன போச்சு, ஏன் போச்சு, எதுக்கு போச்சு, எப்படி போச்சு? யாருங்க நீ? நான் உள்ளே உங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரணம் என்ன? யார் நீங்க? யார் நீ? என்ன சொல்லியா வந்தீங்க? அழகான மான்குட்டியை பிறத்தி பிடிப்பதற்காக. மான்குட்டியா? மான்குட்டி எங்க வச்சு? உள்ளையா? இந்த வளத்துக்குள்ள விட்டு விடியாம இந்த நீ போய் சொன்னீங்கன்னா அப்புறம் அரைஞ்சு மூக்காந்தடை அத்தைய விடுவேன். மான்குட்டி எங்க வந்துச்சு? உள்ள ஆட்டுக்குட்டி கூட வரலையே. மூக்காந்தட்டையில மூக்குல எங்கன தண்டு இருக்குன்னு தெரியுமா? எங்கன மூக்குல எங்கன தண்டு இருக்கு? எங்கன ஊட இருக்கு? ஊடதான் தண்டு இருக்கு. அந்த தண்டு ஊட இருக்க தண்டை எங்க விட்டா தெரியாது அல்லன்னு தெரியுமா? எங்க விட்டா? எங்க விட்டா அல்ல. தண்டை தண்டுக்கு நேரம் விட்டா அல்ல. தண்டுக்கு நேரம் விட்டா அல்லாது. தண்டுக்கு சைடுல விட்டாதான் அல்ல. அல்ல. அப்ப நீங்க வந்து நான் உள்ள போகும்போது சைடுல இடையில வர்றீங்களா என்ன காரணம் கேட்டேன். நீங்க யாருன்னு கேட்டேன். வெள்ளிமலைக்கு சொந்தக்காரனியா? வெள்ளிமலை எங்க இருக்கு? வெள்ளிமலை தெரியல. அது எங்க இருக்கு? நிஜமா தெரியலையா? தெரியலையே. இங்க வாரியா? இங்க வாயா? எங்க? இங்க வாயா? கீழே அப்படியே உட்காரு. கீழே உட்காரவா? கீழே உட்காரியா? ஏன் உட்கார்ந்து கீழே குனிஞ்சு பாருயா. இந்த திட்டு மறைக்கும் இல்லையா? சரி, அதனாலதான் சொல்றேன் கீழே உட்கார்ந்து குனிஞ்சு பார்த்தேன்னு மனம் தெரியும். குனிஞ்சு பார்த்தா? குனிஞ்சு பார்த்தாலும் ஒண்ணும் தெரியலையே. தெரியலையா? தெரியல. நிஜமா? எங்க தெரியுது? எனக்கு தெரியுமையா. யாருக்கு தெரியாது தெரியுமா? யாருக்கு? யாருக்கு தெரியாது? எவரு ஒருத்தே மாமியார நினைச்சு உள்ளுக்குள்ள வச்சிருக்கானா? சரி, எதுக்குள்ள? எதுக்குள்ள? எதுக்குள்ளயா? உள்ளுக்குள்ள. உள்ளுக்குள்ள யாரு வச்சிருக்கானோ அவனுக்கு மட்டும் இந்த மழை தெரியாது. மாமியார வச்சிருக்கிறது மட்டும் தெரியாதியா? எல்லாருக்குமே தெரியும். இல்ல இல்ல, சரியான மலையா தெரியுதுங்க. சரியான மலையா? ஆமா, அதுல எறும்பூரம் எவ்வளவு அழகா ஒண்ணு ஓதுன்னு வருங்களே. எறும்புலாம் போகுதா? வரிசையா போய் தண்ணி குடிக்குது வருது. கட்டரும்பா சிட்டரும்பா எல்லா எறும்பும் போகுது. எல்லா எறும்பும் நல்லா தெரியுது. அங்க இருந்து வரீங்க? அங்க இருந்து வெள்ளிமலையில இருந்து. உங்க பேர் என்ன பேரு? கண்டவேடன். கண்டவேடன். கண்டன். உங்க அப்பா பேரு? தடியின் வேடுவர். உங்க அம்மா பேரு? பார்வதி வேடுவச்சி. அட சண்டாளத்தனமே, இங்க வருவேன். என்னையா நீங்க தானா? சடையும் தானே? நல்லா தெரியுது. சடையும் மயனியா? தெரியுது தெரியுது. நல்லா தெரியுதா? என்னைய தெரியலையா? என்னத்தையா? என்னைய தெரியலையா? எங்க உன்ன நல்லா திரும்ப? திரும்பவா? திரும்பியா? எது வெட்டினரி டாக்டரா இருக்கீங்களா? இல்லையா? திரும்ப டெய்லர் கலவோட மேல மேல பாரு. மேல பார்த்தேன் நல்லா தெரியும். இல்ல மேல பாரு. சங்கு பார்த்தேன். சங்க நிறைய பாத்திருக்கேன். எனக்கு தெரியும். நீ சங்கு பாக்குறதுக்கு எப்படிதான் பாப்பேன். பாக்குறதா எதையே தெரியுதான்னு கேட்டு. ஆனா பார்வையாலே எல்லாத்தையும் பேசி முடிச்சு முடியும். அதெல்லாம் சிரிப்பிலேயே தெரியுதையா? எல்லா வேலையும் முடிச்சு வச்சு அப்படின்னு. இல்ல இல்ல இல்லையா? புன்னகையிலேயே இப்ப விளைய முடியுதுன்னா என்ன கேட்கணும்? கேட்கணும். ஆமா. மூக்கு என்ன பண்ணணும்? சுவாசிக்கணும். சுவாசிக்கணும். எதை சுவாசிக்கணும்? எல்லாத்தையும் நல்ல நறுமணத்தை சுவாசிக்கணும். வாய் என்ன பண்ணணும்? வாய் வந்து பேசும். வாய் பேசும். பேசணும். நாம என்ன செய்யும்? அப்படி இருக்கும் நம்மகிட்ட. ஆமா. வேலை பாடு நல்லா பாப்பீங்களா? சூப்பர். பிச்சு விட்டுருவேன் பாருங்க. சரி, இவ்வளவு சொல்றீங்களே, உங்க அப்பா வேற என்ன? எங்க அப்பா வேறு நம்பிராஜுங்க. நம்பிராஜன்? ஆமா. எந்த நம்பியா? நம்பீர் மண்ணே. நம்பி மன்னன்? ஆமா ஆமா. இது நம்பி மன்னன்றது யாரு? எங்க அப்பா தான். உங்க அப்பா? ஆமா. உங்க அம்மா? எங்க அம்மா வந்து நங்கை மோகினி. அட உங்க பேரு? என் பேரு வீரத்தேவங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளைன்னு சொல்லி என்ன உறவு கொண்டாருன்னு கேட்கிறேன். என்ன என்ன மாப்பிள்ளை? என்ன தெரியல மாப்பிள்ளை உங்களுக்கு? தெரியல ஆளு. என்னையா சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உனக்கு எத்தனை விளையாட்டு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். நான் என்னென்ன விளையாட்டு சொல்லி கொடுத்தேன்? ஞாபகம் தெரியா? ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு நினைச்சேன் ஒரு கோழி குண்டு அடிச்சு ஒரு கிட்டி அடிக்கும் போதே தலையில அடிக்கும் போதே நினைச்சேன் என் மாப்பிள்ளைக்கு எல்லாமே மறந்துடுவானோ அப்படின்னு நினைச்சேன். அதே போல மறந்த மாதிரி இன்னைக்கு இருக்கீங்க. ஞாபகப்படுத்துறேன் மாப்பிள்ள. கோழி குண்டு எடுத்தோம் இல்லையா? ஆமா. கோழி குண்டு. என்ன குண்டு? கோழி குண்டு. கோழி உருண்டை. கோழி குண்டை எடுத்து உங்களை அங்க உட்கார வச்சு சரி நீங்க கீழே உட்கார்ந்து குண்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. சரி, நான் என்ன பண்ணேன்? நீங்க குண்டை எடுத்து உட்காந்து அடிச்சு அடியில குண்டு அடிச்சு அந்த குண்டு தெரிச்சு. என்ன? எந்த குண்டு? இல்லையா, கோழி குண்டு. அப்ப தெரிச்ச குண்டு தெரிச்சு போச்சு இல்லையா? எந்த மாப்பிள்ள? அது போக மட்டுமையா? என்னது? என்ன மாப்பிள்ள உங்களை வச்சு என்னென்ன வேலையெல்லாம் பாத்திருக்கேன். என்ன வேலை பார்த்தீங்க? எத்தனை வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்ன வேலை? குனிய வச்சு மேல ஏறி
மேல ஏறி வெண்ணெய் எடுக்கிறதுக்குயா. வெண்ணையா எடுக்கிறதுக்கு? ஆமா, வெண்ணெய் வேணும் வெண்ணெய் வேணும் நீ கேட்க. சரி. கேட்ட உடனே நானும் உங்களை குடிய வச்சு நானும் மேல ஏறி வெண்ணெய் எடுத்து உங்கள்ட்ட வந்து கொடுக்க. அன்னைக்கு சாப்பிட்டது மாப்பிள இன்ன வரைக்கும் அப்படியே துடைக்காம வச்சிருக்கீங்களா? இப்பத்தே எனக்கு ஞாபகத்துக்கு வருது மாப்பிள. ஆள் வாக்கையில அன்னைக்கு வாக்கையில இப்படிக்கான பொம்பரை கடை பறக்கிறது மாதிரி இருப்பீங்க. இன்னைக்கு பனை மரத்துக்கு பாதி வளர்ந்துக்கிட்டு ஆள் அடையாளம் தெரியல. தெரியலையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு ஒரு விளையாட்டு சொல்லி கொடுத்தேன். என்ன மாப்பிள? எங்க அப்பா சொல்லி விட்டாரு. சொல்லி நம்ம 2 பேரும் போனோம் காட்டுக்கு போய் மீன் பிடிக்க போனோம். காட்டுல போய் மீன் பிடிக்கவா? ஆமா மாப்பிள. காட்டுல உள்ள குளத்துல காடை தாண்டி என்ன பண்ண போற வழியில ஒரு பெரிய குளம். குளம். ஆமா. என்ன குளம்? பெரிய குளம். தேத்தாங்குளம்யா. தேத்தாங்குளத்துல உங்களை கூட்டி போறேன் நானு. ஆமா. உங்களுக்கு கூட மாப்பிள்ளை என் மாமா எனக்கு வேணும். என்னடா வேணும் உங்களுக்கு? என்ன மாப்பிள்ளை வேணும் உனக்கு சொல்லி அப்படின்னு நான் கேட்க. அப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு மீன் வேணும் கேட்க. நானும் பாக்குறேன் என்ன மீன், கெண்ட மீன் கிடந்துச்சு, கெளுத்தி மீன் கிடந்துச்சு. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒவ்வொரு மீன், ஐர மீன், எல்லா மீன் விதவிதமா இருந்துச்சு. உழுவ மீன். உழுவ மீன் கூட அப்படியே பார்த்த உடனே அப்படி நிக்க அப்படியே ஓடி போயிடும். ஆமா. இதெல்லாம் வேணும் பார்த்த உடனே எனக்கு மீன் வேணும் மாமா அப்படின்னு கேட்க. நீ கேட்ட உடனே நான் என்ன பண்றேன்? மாப்பிள்ள இவ்வளவு தண்ணி இருக்கு, சரி நீ கவலைப்பட வேண்டாம், நீ கரையில உட்காருங்க அப்படின்னு உனக்கு கரையில உட்கார வச்சு நான் போய் கீழே இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கி பார்த்து உள்ளுக்குள்ள சகதி. அப்ப சகதிக்குள்ள போனா என்னன்னு கேட்டீங்கன்னா கிடையில கைய விட்டு நானும் அப்படியே சொல்லாங்குறேன். சரி. அப்ப கைய விட்டு அப்படியே மாட்டிக்கிச்சு மாப்பிள்ள. என்னது மாட்டிச்சு? மீன். என்ன மீன்? அட கெளுத்தி மீன். கெளுத்தி மீன் மாட்டிக்கிச்சு. நானும் கெளுத்தி மீன் மேல பிடிச்சிட்டு ஒவ்வொன்னா பார்த்தா அப்படியே வலைக்குள்ள உள்ள போட்டீங்க. வலைக்குள்ள உள்ள போட்டு மறுபடியும் கொண்டு வந்து அப்படி மேல அப்படி கொடுக்கணும். அந்த பாத்தீங்களா? சரி. கெளுத்தி மீன் பார்த்த உடனே உங்களுக்கு ஆசை. கெளுத்தி மீன் வந்து மாமா கெளுத்தியா அப்படி. இந்த கெளுத்திய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாத்தீங்களா? அவன் கெளுத்திய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்த உடனே கெளுத்தி மீன் நான் பிடிக்க, நீங்க படக்குன்னு கெளுத்தி மீன் நீங்களும் பிடிக்கணும் பிடிக்க. இப்படி எல்லாம் பாத்தீங்களா? பழைய ஞாபகம் பாத்தீங்களா? தண்ணி கூட கேட்டீங்களா? நல்ல ஞாபகம். தண்ணி தவிக்குது. வெட்ட வெயில்ல போய் உட்கார வச்சா தண்ணி தவிக்கத்தானே செய்யும். மீனை சுட்டு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்படுத்தல? சுட்டு சாப்பிட்ட உடனே தண்ணி தாகம் வந்துச்சு. ரொம்ப. அப்ப தண்ணி தாகம் வந்த உடனே மாமா தண்ணி வேணும்னு கேட்க நாங்க அப்படியே நடந்து போய் மாப்பிள அப்படின்னு கூட்டி போய் உங்களை பார்த்தனா கீழே அப்படியே என்ன கேட்டீங்கன்னா அங்க ஒரு பனைமரம் இங்கிட்ட தென்னை மரம். சரி. பனைமரத்துல தேங்கிற நொங்கு தான் கிடைக்கும். ஆமா. நொங்க உங்களுக்கு நோண்டி கொடுக்க நீங்க நோண்டி சாப்பிட. அப்ப நீங்க பனைமரத்துல நானும் மேல ஏறி மாப்பிளைக்கு தண்ணி தவிக்கிறதுன்னு கேட்டாரு. அப்படின்னு தண்ணியக்காக இளநிய பறிச்சுட்டு மேல கீழே இறங்கி வந்து வெட்டிட்டு அப்பதான் தண்ணியை கொடுத்தேன் மாப்பிள. ஆமா. தண்ணியை கொடுத்த உடனே என் தண்ணியை குடிச்சீங்களா மாப்பிள? முடக்கு தண்ணியை குடிச்சேன். தண்ணி குடிச்சீங்களா? முடக்குன்னு நல்ல அன்னைக்கு தாங்க தெரிஞ்சுல. ஞாபகம் இருக்குல்ல? நல்ல அதான் மாப்பிள. உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? என்ன மாப்பிள? நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு 6வது வடிப்பைய படிக்கும் போது கொக்கா மிட்டாய் வேணும்னு சொல்லி கேட்டீங்க. கொக்கா மிட்டாய் இருக்கிற கடை பூரா ஏறி இறங்குறேன். ஒரு கடையில இல்ல. கடைசியில டவுசருக்குள்ள கைய ஓட்டி பார்க்க 2 கோலா மிட்டாய் கிடந்துச்சு. அதுல ஒரு மிட்டாய் எடுத்து கொடுத்தே வாயில போட்டு ஒரு வாரம் போக மாட்டேன் முடியல. இல்ல மாப்பிள, கோலா மிட்டாய் உங்களுக்கு மிட்டாய் தெரியல, ஒதுக்கிக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு தெரியல மாப்பிள. என்னது கொக்கா மிட்டாய்ன்றது? எப்படி இருக்கு? கொக்கா மிட்டாய் சப்பட்டையா இருக்குமா மாப்பிள? இட்லி பெருசா இருக்கு. இட்லி பெருசா இருக்கு. கொக்கா மிட்டாய் சின்னதா வச்சா எப்படி இருக்கா? சின்னதா. அப்ப ஒரு சின்ன பள்ளியால கோயில கொக்கு முழுத்தா எப்படி இருக்கு? மாவு விழுந்தோ அது மாதிரி இருக்கா. ஆமா. ஆனா நீங்க சாப்பிட்டது எப்படி சாப்பிட்டீங்க? எப்படி சாப்பிட்டீங்க? நான் அப்படியே எடுத்து ருசி சாப்பிட்டேன். மாவை கொலக்கட்டை இருக்கீங்களா? கொலக்கட்டை. ஆமா. அந்த கொலக்கட்டையை உருட்டி என்ன? ஆமா. எதுல போடுவாங்க? உருட்டி சட்டியில போடுவாங்க. சட்டியில போடும்போது எதுல மாப்பிள ஊத்துவாங்க? இதுல ஊத்துவாங்க. கரண்டியில ஊத்தி சட்டியில ஊத்துவாங்க. கரண்டியில ஊத்தி ஆமா சட்டியில ஊத்துவாங்க. சட்டியில ஊத்தி காய வைப்பாங்க. ஆமா. சட்டியத்தை கருப்பட்டியை காய வச்சு அவனை பாத்தீங்கன்னா கொலன்னு இருக்கும் போது அந்த உருண்டையை பார்த்த உடனே உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. அன்னைக்கு கொடுத்தீங்களா உருண்டை, அது மாதிரி இன்னைக்கு எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே நானும் கொடுத்துல மாப்பிள. நீங்க கொடுத்தீங்க. அதுதான் மாப்பிள. நான் என்ன எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. எதுக்கு? என்ன சொல்லி வந்தீங்க? ஆடா ஏமாப்பிள, இன்னும் உங்களுக்கு தெரியலையாக்க? என்னது? சின்ன வயசுல அன்னைக்கு நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கிற முடியா? என்ன ஒப்பந்தம்? உங்க தங்கச்சி எனக்கு தானே. ஏன் தங்கச்சியா?
தங்கச்சி தேர்ச்சி வந்திருக்கீங்களா? உன் தங்கச்சியை தெரிஞ்சா மாப்பிள்ள நானும் வந்திருக்கேன். இந்த வருவேன் பழைய ஊட்டி கதவை துறடின்னு இங்கே வந்திருக்கீங்க. உன் தங்கச்சி தான் மாப்பிள்ள தெரிய வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க தங்கச்சி இருக்கு. எனக்கு தங்கச்சியா? ஆமா. என்னையா இப்படி? ஏழு நீங்க எனக்கு மச்சினி வேணும், ஆ. எனக்கு நான் கடிக்கிற உறவுல. ஓ நீங்களுக்கு உங்களுக்கு ஆமா உங்களுக்கு ஒரு ஆளு இருக்குல்ல? சோதுமா இருக்கு. ஆமா. சோதுமா இருக்கானா? லேசு வாசா. லேசு வாசாவா? ஆ. முழுமையா? முழுமையாத்தேன். முழுமையா தானே? முழுமையா நினைச்சிருக்கேன். முழுமையா நினைச்சிருக்கீங்க? ஆமாங்க. அதுதானே முழுமையா நல்ல மாப்பிள்ள மறந்துட கூடாது. இல்ல எத்தனை மஜி இப்படி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல இல்ல ஒண்ணு நினைச்சா ஒண்ணு. கண்டிப்பா. கண்ணுன்னா கண்ணு. ஆமா. ஒன்னையும் கண்ணையும் பாத்துக்கிறேன், உன் கண்ணையும் பாத்துக்கிறேன். ஆமா. சரியா மாப்பிள்ள? அதான். அப்ப என்ன பண்ணணும்? உள்ள போனா மான தேடி போறது மாதிரி போங்க. வலுதிப்பு குருமான்களை ஒரு மன்றக்கான் நீங்களே வலுதிப்பு குருமான்களை ஒரு மன்றக்கான் நீங்களே ஆடி பாய வர இருப்பது பண்ணுங்க. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்புல சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. அத்தா மத்தா இதே உங்க தங்கச்சி. ஆமா அந்த பெண்மகனே அடுத்ததாக ஏன் தங்கச்சி? வாதா தங்கச்சி பள்ளிக்கண்ணு